ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பீனட் வச்சு வேர்க்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்க்கடலை குருமா பண்ணுறதுக்கான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு இப்போ பார்ப்போம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, ஃபெனல் சீட், கொஞ்சம் கசகசா, பாப்பி சீட்ஸ் கொஞ்சம், தேங்காய் சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட், இந்த ட்ரை கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், காஞ்ச சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ். இந்த மசாலாவை நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதுதான் நம்ம இந்த குருமாவுக்கு யூஸ் பண்ணுற மசாலா. நல்லா ஆறட்டும் அரைக்கிறதுக்கு முன்னாடி. இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான அடுத்த பொருள் என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த அரைச்ச மசாலா இருக்குது, அந்த அரைச்ச மசாலாவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குருமாவுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவையும் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான உடனே இந்த எண்ணெய் தாளிப்புக்கும் நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். ஃபெனல் சீடு கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த ஃபெனல் சீடு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் அதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தை வதக்குங்க. இந்த கறிக்கு இன்னும் தேவையான மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம மசாலாவில் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துருங்க. இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்படின்னா தான் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இந்த மசாலாவை நீங்கள் சேர்க்கும்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை இந்த குருமாவில் கொட்டிடுங்க. இந்த பாயில்டு
வேர்க்கடலை வந்து நல்லா இந்த குருமா மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா வெந்து கொதித்து வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். இந்த மசாலாலே வந்து நம்ம தேங்காய், கசகசா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த குருமா பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் செஞ்சு முடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும். இது நீங்கள் சூடான ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி டிஷ்ஷுக்கும் சேர்த்து நீங்கள் இதை சாப்பிடலாம். நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த வேர்க்கடலை குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலை அதெல்லாம் தூவி இறக்கி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த கசகசா தேங்காயோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.